அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலை வேலைகள்லாம் முடிஞ்சுதா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் ஒரு சாதத்தை வச்சு லெமன் ரைஸ் கிளறிட்டேங்க. பிள்ளைங்களுக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு லெமன் ரைஸும் காஞ்ச பட்டாணியை நைட்டே ஊற வச்சாச்சு. அதையும் மசாலா போட்டு வறுத்து எடுத்தாச்சுங்க. மதிய சாப்பாடு பிள்ளைங்களுக்கு லெமன் ரைஸும் பட்டாணி தான். இப்போ தான் நம்ம சேனலை நிறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக காலை சாப்பாட்டுக்கு பூரிக்கிழங்கும் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன். மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. பூரிக்கிழங்குக்கு வெங்காயம் வதக்கிக்கிட்டே இருக்கேன். பாருங்கள், ஆல்மோஸ்ட் பூரிக்கிழங்கும் வச்சு முடிச்சிட்டேன். அடுத்து மாவை திரட்டி பூரியை போட்டுற வேண்டியது தான். உங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு என்ன மத்தியானம் சாப்பாடு கொடுத்தீங்க? காலையில் என்ன சாப்பாடு செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. பாருங்கள், அதுக்குள்ளே பூரியும் திரட்டியாச்சு. பூரியும் ரெடி ஆகிடுச்சுங்க. கடகடன்னு காலையிலே பூரியை போட்டு பூரிக்கிழங்க வச்சு லெமன் ரைஸ் பட்டாணி முடித்தாச்சு. கிட்டத்தட்ட 7:30 மணிக்கெல்லாம் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். இதுக்கப்புறமா பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கட்டிட்டு அடுத்து பிள்ளைங்களை கிளப்பி விடணுங்க. ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி விடணும். அதுக்கு தான் நேரம் சரியாக இருக்கும். ஏன்னா 8:15 8:30 கிளம்பிடுவாங்க. அப்படிங்கிறதுனால அடுத்த வேலைகளை தொடர்ந்து நம்ம பார்க்க வேண்டியது தான். இன்றைக்கி காலை சாப்பாடு பூரிக்கிழங்கு பட்டாணி லெமன் ரைஸ். உங்களில் யாருக்கெல்லாம் பூரிக்கிழங்கும் பிடிக்கும்னு சொல்லுங்கள். சரிங்க, உங்கள் வேலைகள்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நேரம் இருந்தால் வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரு நிமிஷம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நேற்றுக்கு நைட்டு மருதாணி கையில் வச்சேன். அந்த மருதாணி எப்படி செவந்திருக்குன்னு பாருங்கள். எனக்கு மருதாணி வைக்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மாதத்தில் ஒரு முறை கண்டிப்பாக வச்சுருவேன். உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள்.